இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நான் உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். 1000 வருட அரசாட்சியை குறித்து கடந்த வாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அதற்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாரமும் இதே செய்தியின் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பேசி வருகிறேன். வாசிக்க கேட்போமா? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எனவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் மனம் திரும்பி நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நடந்து என்னுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனவே நாம் ஆயத்தப்பட வேண்டும். திருமண காரியங்களுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம், நல்லது. எக்ஸாம் எழுதுவதற்கு, பரீட்சை எழுதுவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம், நல்லது. ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் ஆயத்தப்படுகிறோம். பாருங்கள், கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு பல நாட்களுக்கு, மாதங்களுக்கு முன்பதாகவே நாம் ஆயத்தப்படுகிறோம். எல்லாம் நல்லது தான். எனினும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் பெற்று அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு அல்லது 1000 ஆண்டு அரசாட்சியிலே பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கென்று இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். 7 ஆண்டு உபத்திரவ காலத்தின் முடிவிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக, வெளியரங்கமாக உலகத்தில் உள்ள எல்லா கோத்திரத்து மக்களும் கண் காணக்கூடியவராய், மகிமை பொருந்தியவராய், வல்லமை உடையவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே வந்து நிற்கும் ஒரு பெரிய காட்சி இருக்கு பாருங்க. அதுதான் மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இது 2வது வருகையின் 3வது நிகழ்ச்சியை குறிக்கிறது. 2வது வருகையிலே 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 2வது வருகையின் முதல் பகுதியை 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் பாருங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் ஸ்தாபித்து வைத்திருக்கும் அந்த கவிழ்ந்த தேசத்திற்கு அவர் இறங்கி வருகிறார். இந்த பூமியிலே அந்த நாட்களிலே 7 வருடம் சாத்தானால் ஆளப்பட்டு உபத்திரவ காலங்கள் இருக்கும். 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலமும், அடுத்து 3.5 வருடங்கள் மகா உபத்திரவங்கள் இந்த பூமியிலே நடக்கும். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவ காலத்திற்கு உபத்திரவத்தில் சிக்கி தவிக்காதபடி அவர்களை மத்திய ஆகாயத்திற்கு ஆண்டவர் 7 ஆண்டுகள் வைத்து அரசாட்சி செய்வார், மகிழ்ச்சியோடு கூட.
இதைத்தான் அன்பு சகோதரி வாசித்த அந்த பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன எழுதப்பட்டது? கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள். அதாவது இதில் என்ன பொருள் என்றால், இந்த இரகசிய வருகையிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அழைக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இரகசிய வருகை. முதல் நிகழ்ச்சி, இரண்டாவது வருகையில் முதல் பகுதி. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது ரப்சர் அல்லது இரகசிய வருகை. இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவை போல நடந்தவர்கள், ஆண்டவர் திடீரென்று அவர்களை அழைக்க வருவதனாலே அதற்கு இரகசிய வருகை என்று பொருள். அதனுடைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால்தான் நாம் 1000 வருடம் அரசாட்சி ஆண்டவரோடு கூட இந்த பூமியிலே ஆட்சி செய்ய முடியும். இது இரண்டாவது வருகையின் முதல் பகுதி. அதாவது ரப்சர், உயிர்த்தெழுதல் முதல் பகுதி. ஆண்டவரோடு கூட 7 ஆண்டுகள் மத்திய ஆகாயத்தில் இருப்பது. அடுத்து இரண்டாவது வருகையிலே இரண்டாவது பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14ஐயும் 15ஐயும் நாம் வாசிக்க கேட்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். 7 ஆண்டு மத்தியிலே, உபத்திரவ காலத்தின் மத்தியிலே, 3 வருடம் முடிவிலே இந்த பூமியிலே சாத்தானால் சித்திரவதை பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள், ஆண்டவர் நிமித்தம் மரிக்கிறவர்கள், ஆண்டவருக்காக தன் ஜீவனையே அந்த நாட்களிலே கொடுத்தவர்களை ஆண்டவர் மத்திய ஆகாயத்திற்கு அழைத்து கொள்வாராம். இதைத்தான் இரண்டாவது நிகழ்ச்சி, அதாவது இரண்டாவது வருகையின் இரண்டாவது பகுதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெள்ளை மேகத்திலே சிங்காசனத்திலே பொற்கிரீடம் அணிந்தவராய், கையிலே கருக்குள்ள அறிவாளோடு பட்டயத்தோடு கூட அவர் இறங்கி வரும் நிகழ்ச்சி தான் இரண்டாவது வருகையின் இரண்டாவது பகுதி அல்லது நிகழ்ச்சி. இது சாத்தானுடைய ஆட்சியிலே 7 ஆண்டு உபத்திரவ காலத்தின் மத்தியிலே இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அடுத்து 3வது பகுதி நிகழ்ச்சி, இரண்டாவது வருகையின் 3வது நிகழ்ச்சி தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஒலிவ மலையிலே அவர் இறங்கும் ஒரு நிகழ்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒலிவ மலையிலே வந்து ஆண்டவருடைய இறங்கி வருவார், இறங்கி நிற்பார். இது இரண்டாவது வருகையின் 3வது பகுதி அல்லது நிகழ்ச்சி. இதை நீங்கள் சகரியா 14ஆம் அதிகாரம் 4-5 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒலிவ மலையில் ஆண்டவர் இறங்கி நிற்கும் காட்சி குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு கூட இப்படி சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் நிற்கும் காட்சியை குறித்து யோபு 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி காலத்தில் பூமியில் நிற்பார், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், என் சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் பரவாயில்லை, என் மாம்சத்திலிருந்து என் ஆண்டவர் இயேசுவை நான் பார்ப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் நிற்கும் அந்த காட்சியை, அவரோடு கூட நிற்கும் ஒரு பாக்கியத்தை, அவரோடு கூட ஆளுகை செய்யும் ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இரண்டாவது வருகை. 1000 வருடம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்வதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சுவிசேஷம் என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம்.
அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்க வேண்டும், அவரை சுதந்திரிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் உங்களுக்கு செய்யக்கூடிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை பாருங்க. 1 யோவான் 2:25 அப்படி சொல்லுகிறது, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தேன் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் கொடுக்க இதோ சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார். இதை நீங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் நிற்கும் காட்சியை பாருங்க. எல்லாரும் ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வருவதை காண்பார்கள். எல்லா கோத்திரத்தாரும், எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தியவராய் பரிசுத்தவான்களோடு கூட 1000 கோடான கோடி தேவதூதர்களோடு கூட ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட, அவரோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் வரும் காட்சியை எல்லாரும் காண்பார்கள். இப்பூமியில் 1000 வருஷம் தமது பரிசுத்தவான்களோடு ஆள்கை செய்யும்படியுமாகும், அவபக்தி உள்ளவர்களை துன்மார்க்கரை நியாய தீர்ப்பு செய்யும்படியாக ஆண்டவர் இச்சமயம் வருகிற ஒரு நிகழ்ச்சி தான், ஒலிவமலை இறங்கும் நிகழ்ச்சி தான். 2வது வருகையில் ஆண்டவர் 1000 வருடம் அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு ஆரம்பம். இதை குறித்து ஏனோக்கும் கூட 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று அவர் முன் அறிவித்தார். அதை வாசிக்க கேட்போமா? யூதா 14:15 வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 1000 பரிசுத்தவான்களோடு கூட ஆண்டவர் வரும் நிகழ்ச்சி தான் 2வது வருகை. எனக்கு அன்பானவர்களே, அவபக்தி உள்ளவர்களை நியாயந்திருப்பதற்கும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிற மக்களை நியாயம் தீர்த்து தண்டித்து நரகத்தில் தள்ளுவதற்கும், துன்மார்க்கமாய் நடந்தவர்களை நியாயம் தீர்த்து நித்திய அக்கினியிலே தள்ளுவதற்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவரை சேவிக்காதவர்கள், ஆண்டவரை மறுதலித்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தவர்கள், ஆண்டவருக்கு விரோதமான ஊழியத்தை செய்தவர்கள், தேவனுக்கு பெயரிலே ஊழியம் செய்து ஆண்டவரை ஏமாற்றினவர்கள், மக்களை நரகத்துக்கு நேராக நடத்தினவர்களை நியாயம் தீர்த்து அவர்களை நரகத்தில் தள்ளுவதற்கு ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரும் அற்புதமான ஒரு காரியம்தான் 2வது வருகை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1000 வருடம் அரசாட்சி கொடுக்க நம் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். நம்ம ஆயத்தப்படுவோம். ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். பிசாசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். இச்சையிலே வீழ்ந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செயல்பட்டு துன்மார்க்கமாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்பாமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை சேவிக்காமல், ஆண்டவரோடு கூட இணைந்து இந்த பூமியிலே வாழாமல் இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் இருக்கவே முடியாது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலாவது மனம் திரும்புங்க. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். நாம் பொய் சொல்லவே கூட செய்யவே இல்லை. ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் மகிமை பொருந்தியவராய். சகரியா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி பூமி எங்கும் ராஜாவாய் இருப்பதற்கு
பூமியை அவருடைய ராஜ்யமாக ஸ்தாபித்து அவருடைய ஜனங்களை வழிநடத்த, ஆசீர்வதிக்க, சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுக்க, அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் ஒரு தருணத்தை நமக்கு தருகிறார். மனம் திரும்புவோமா? இயேசு நல்லவர். நம் மனம் திரும்புவதற்காகவே அவர் பாடுபட்டார். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:21 நீங்க வாசித்து பாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பாவமானார். என்னுடைய, நம்முடைய, உங்களுடைய, இந்த உலகத்தில் பிறக்க போகிற அத்தனை மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் 1 பேதுரு 2:24 படி நமது சரீரத்தில் அவர் சுமந்தார். நொறுக்கப்பட்டார். ஆண்டவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்க, 1000 வருட அரசாட்சியிலே நம்மை சமாதானமாய் ஆசீர்வாதம் வைப்பதற்காக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:4-5 வாசித்து பாருங்க. நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். துக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, உன் துக்கத்தை மாற்ற இயேசு துக்கங்களை கடந்து போயிருக்கிறார். இந்த நாளில் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது 1000 வருட அரசாட்சியிலே உன் துக்கம் எடுத்துக்கொள்ளப்படும், நீக்கப்படும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:10 வாசித்து பாருங்க. பிதாவே அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். நம்முடைய பாடுகளை எல்லாம் சுமந்தார். நரகத்தில் படப்போகிற அந்த வேதனையின் பாடுகளை இயேசு இந்த பூமியில் இருந்த போது தமது சரீரத்தில் 1 பேதுரு 2:24 படி அவர் சுமந்திருக்கிறார். 1000 வருட அரசாட்சியை நமக்கு கொடுக்க, நம்ம அதில் பங்கு பெற தன் வாழ்க்கையை அவர் கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு சம்பாரித்து வச்சுட்டு போயிரு. ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலே நான் பொய் சொல்லவே கிடையாது. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். நாட்களை எண்ணிக்கொண்டிருங்கள். நோவா காலத்தில் அப்படிதான். நோவா, இந்த பூமி ஆண்டவர் அழிக்கப் போகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், என் வார்த்தையை கேளுங்கள், பாவத்திலிருந்து விடுதலை அடையுங்கள் என்று அவர் பல ஆண்டுகள் பிரசங்கித்தார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் பல மாதங்களாக மனம் திரும்புங்கள், திரும்புங்கள் என்று ஆண்டவர் வரப்போகிறார், வரப்போகிறார், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தம் அடையுங்கள் என்று நானும் பிரசங்கித்து வருகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நோவா காலத்து மக்களைப் போல இருக்காதீர்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24:37 வாசித்து பாருங்கள். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ, எப்படி மனுஷர்கள் இருந்தார்களோ, அப்படியே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வரும் பொழுது ஜனங்கள் இருப்பார்கள் என்று. நீங்கள் அப்படி இருக்காதீர்கள். மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாய், மனவாட்டியாய் உங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தம் அடைந்து இயேசு உங்களுக்குள் இருப்பது தானே அந்த ஒரு நித்திய ஜீவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 1:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? இயேசு நித்திய ஜீவன். இயேசு நமக்குள்ள இருந்தால் தான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால்தான் 1000 வருட அரசாட்சியில் இருக்க முடியும். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு அடைந்து பரலோகத்துக்கு போக முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நியாயம் தீர்க்க இயேசு இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு மனம் திரும்புங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7-9 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையும் நீதியுமாயிருக்கிறது. நீதிமொழி 28:13 சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை பெறுவான். ஆண்டவர் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியத்தை பாருங்க. பாவத்தை மறைத்து வைத்து தன் இருதயத்தில் வைக்கிறவன் வாழ்வு கிடைக்காது, நித்திய வாழ்வு கிடைக்காது, 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற முடியாது. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், மனம் திரும்புங்க. இயேசு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லவில்லையா?
இயேசு நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஊழியக்காரர்களை செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு சத்தியத்தை சொல்லாதபடி ஜனங்களை பாவத்துக்கு நேராக நரகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் வந்திருக்கும். ஊழியக்காரனே, பரிசுத்தம் அடைந்து தேவ ராஜ்யத்துக்கு குறித்து பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். நீயோ சாத்தானோடு கூட இணைந்து உங்களுக்காக வாழ்கிறீர்கள். ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். இன்னைக்கு எல்லா ஊழியக்காரரும் தன்னை மேன்மைப்படுத்தி தன்னுடைய பணத்துக்காக, தன்னுடைய சுக பலனுக்காக, தன்னுடைய மகிமைக்காக இன்னைக்கு ஊழியத்தை செய்து கொண்டு பணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மனம் திரும்புங்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை பரிசுத்தத்தை தேடுங்க. அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது என்று தேடி ஓடாதீங்க. கடைசி காலமாக இருக்கிறது. ஓடும் நாட்கள் போதும். ஊழியக்காரனை தேடி நாடி ஓடி அலைந்தது போதும். இயேசு நோக்கி ஓடுங்க, பரலோகத்தை நோக்கி ஓடுங்க, பரிசுத்தத்தை நோக்கி பாருங்க. நீங்க இருக்கும் இடத்துல பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு அங்க வருவார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கடைசி காலம் 1000 வருட அரசாட்சி கொடுப்பதற்கு இந்த பூமியிலே ஒரு பரிசுத்தமான ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆண்டவர் ஒலிவ மலையில இறங்கும் நிகழ்ச்சி தான் 2வது வருகை. அதை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11-12 நாம் வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து சீசர்கள் கண் பார்க்க எப்படி பரமேறி பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அதே இடத்துக்கு இறங்கி வருவார் என்று சகோதரி வாசித்த இந்த பகுதியிலே திட்டமும் தெளிவுமாக நாம் கண்டோம். ஆகவே ஆண்டவர் அதே இடத்துக்கு மறுபடியும் இறங்கி போகிறார். வேதம் சொல்லுகிறது. சகரியா 14ஆம் அதிகாரம் 4-5 கூட நாம் வாசிக்க கேட்பது நமக்கு நல்லது. வாசிக்க கேட்போம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடது பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடு கூட ஒலிவ மலையில இறங்கும் நிகழ்ச்சி 1000 வருட ஆட்சிக்கு ஆரம்பம். ஆண்டவர் ஒலிவ மலையில் இறங்கும் நிகழ்ச்சியை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒலிவ மலையில் ஆண்டவர் இறங்கப் போகிறார். கொஞ்ச நாட்தான் இருக்கிறது. ஆயத்தப்படுங்கள், பரிசுத்தம் அடையுங்கள், விழித்திருங்கள், பரலோகத்தை நோக்கி பாருங்க. பூமிக்குரியவைகளை நீங்க தூக்கி எறியுங்க, சிற்றின்மைகளை தூக்கி எறியுங்க, பாவங்களை தூக்கி எறியுங்க, பொறாமைகளை தூக்கி எறியுங்க, கசப்புகளை தூக்கி எறியுங்க, பிசாசனுடைய இச்சைகளையும் சிற்றின்மைகளை தூக்கி எறியுங்க, பரிசுத்தம் அடையுங்கள். வேதம் சொல்லுகிறது போல சபையை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. வாலிபர்களை கூட்டுங்க, முதியோரை கூட்டுங்க, குழந்தைகளை கூட்டுங்க, பால் உண்கிற குழந்தைகளை கூட்டுங்க, திருமணமானவர்களை கூட்டுங்க, அறையிலிருந்து கூட்டுங்க, பரிசுத்தம் அடைய செய்யுங்க. சபைக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிற அந்த கடைசி கதில் அப்படி இல்லை. எங்க பார்த்தாலும் சபையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
ஒரு நாளும் நீங்க 1000 வருட அரசாட்சியில் இருக்க முடியாது. பரிசுத்தம் அடையுங்க. பரிசுத்தம் தான் ஆண்டவருடைய நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கும். 1000 வருட அரசாட்சியில் அவரோடு கூட ஆளுகை செய்ய செய்யும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியை குறித்து உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அது எப்பொழுது ஆரம்பிக்கும், அந்த 1000 வருஷ அரசாட்சியில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், எப்படி 1000 வருஷம் அரசாட்சி இருக்கும் என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் நீங்கள் கேட்க முடியும். தவறாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். சால்வேஷன் டிவியிலே ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு இந்திய நேரத்தின்படி இந்த செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் செபிக்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. நம்மளை பெற்றெடுத்த தகப்பனை நோக்கி பாருங்க. நமக்கு ராஜாவாய் வரப்போகிற 1000 வருட அரசாட்சியை கொடுக்க இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிற நம்முடைய ஆண்டவரை இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தருவோம். இதுவரைக்கும் நம்ம உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம், பிசாசோடு இணைந்து வாழ்ந்திருக்கலாம், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களில் நீங்கள் செயல்பட்டிருக்கலாம், அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இந்த நாளில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ரட்சிப்பு. அவர்தான் நித்திய ஜீவன். நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி அவர்களை நீர் வழி நடத்தும். ஒருவரும் பேசினதற்காக நன்றி. நீர் இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அந்த மக்களுக்குடைய நோய்களை குணமாக்கினது போல எனக்கும் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு மக்களுக்காக, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக மிகுந்த பாரத்தோடு செபிக்கிறேன், கண்ணீரோடு செபிக்கிறேன் ஆண்டவரே. கொடைப்பட்ட உள்ளமுள்ள ஊழியக்காரனுடைய செபத்தை ஒரு நாளும் நீர் புறக்கணிக்க மாட்டீரப்பா. நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை, என் மக்களை நீர் விடுதலை செய்யும் ஆண்டவரே. பிசாசின் பிடியலை சிக்கி தவித்த நாட்கள் போதும். பிசாசினுடைய கட்டுகளில் சிக்கி வேதனைப்பட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பிசாசினுடைய பிடியிலிருந்து, பிசாசு கொடுத்த நோயிலிருந்து, பிசாசு கொடுத்த சாபத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, நோயிலிருந்து என் சனங்களை உயிருள்ள தேவன் விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமையை நான் அனுப்புகிறேன். ஐயோ, எனக்கு சமாதானம் இல்லையே, என் பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று கண்ணீர் வடிக்கிற சகோதரியே, உன் கண்ணீரை இயேசு துடைப்பா. குடும்பத்தில் சமாதான குலைச்சலை உண்டாக்குற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி போடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சமாதானத்தை கொடு சுவாமி. குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். கணவன் மனைவிக்கு இடையிலே ஆண்டவரே சமாதானத்தை கொடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவர் கூட இந்த நாளிலே நோயோடு எழுந்திருக்கவே கூடாது. ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும். நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிற உபாகம் 7:15 படி கர்த்தர் சகல நோயும் உங்களை விட்டு விலக்குவார் என்று. ஒவ்வொருடைய நோய்களையும் இந்த நாளிலே அவர்களை விட்டு நிரந்தரமாக நீக்கி நிரந்தரமான ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை கொடும். என்ன நோயினாலும் சரி, உம்மால் குணமாக்க முடியாத நோய் ஒன்றுமில்லையா சப்பா. கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கதறலையும் கேட்டு அற்புதங்களை செய்யும். நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய பிடியிலிருந்து, கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து விடுதலை ஆகும் ஆண்டவரே. விடுதலை செய்யும், விடுதலை செய்யும் அப்பா. என்ன விடுதலை வேண்டும் என்று என் ஜனங்கள் கதை கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக உம்முடைய ஊழியக்காரர் மன்றாடி செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் குணமாக்கும், குணமாக்கும். கொலேசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்று. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாளில் நம்முடைய ரத்தத்தினாலே சமாதானம் கிடைக்கட்டும்.
மத்தேயு 8:16-17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. ஒவ்வொரு மக்களுடைய நோயினை சுமந்தபடினால் இன்று ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கொடுத்த சுகத்துக்காக நன்றி. அதிராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே, இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு காத்திருக்கேன். இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு